வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிவு பாதையில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை போர் சூழல் மற்றும் பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் காரணமாக ஏற்றமடைய வாய்ப்புகள் இருக்காங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 325 காணப்பட்டது. 1 கிராமுக்கு 10 ரூபாய் சரிஞ்சு 315 காணப்படுது. 8 கிராம் 2600 காணப்பட்டது. 80 ரூபாய் விலை சரிவோட 2520 ரூபாய் இருக்கு. இதே வேளை வெள்ளியோட விலை 1 கிலோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஏற்றம் சரிவுன்னு இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 3,40,000 50,000 குறைந்தபட்சமாக 2,50,000 60,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுல 24 தங்கம் 1 கிராம் 17,209 காணப்பட்டது. 125 ரூபாய் விலை சரிவோட 17,084 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ச்சி இதே போல் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,37,676 காணப்பட்டது. 1000 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட 1,36,672 ரூபாவாக காணப்படுது. இது மேற்கொண்டு 1,40,000 குறைந்தபட்சமாக 1,29,000 30,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 15,775 காணப்பட்டது. 115 ரூபாய் விலை சரிவோட 15,660 இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,26,200 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 920 ரூபாய் வீழ்ச்சியோட 1,25,280 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இந்த விலை நிலவரம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சரியா மேலும் சரிய வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் இது மேற்கொண்டு 1,30,000 31,000 குறைந்தபட்சமாக 1,18,000 19,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்படுது. இதன் காரணமாக இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுல மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது வளைகுடா நாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ போர் பதட்டமும் பல்வேறு நாடுகளுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா போரும் நடந்துட்டுருக்கு. இதோட போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த சூழ்நிலையும் இப்போ கணிக்க முடியாத இருக்கிறதுனால தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி ஏற்றமும் சரிவும் இல்லாமல் நம்மளுக்கு ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா போர் பதட்டம் சப்போஸ் அதிகமான தங்கத்தோட விலையில் முதலீடுகள் அதிகமாகும். அது பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையை பாதிக்கும். இப்படி பங்குச்சந்தையை பாதிக்கிறப்ப என்னாங்கன்னா பங்குச்சந்தையில் இருக்கவங்களும் வெளியே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா போர் போன்ற சூழலில் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படும். அப்படி பார்க்கப்படுறப்ப தங்கத்தில் முதலீடுகள் அதிகரித்தா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதிரடியான ஏற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சாமானிய மக்களுக்கும் அதாவது நடுத்தர மக்களுக்கும் ஒரு எட்டா கனியாகவே காணப்படுதுங்கிறது தான் இன்னொரு உண்மையாக இருக்குது.